friends, welcome back to your channel. இது வந்து நம்ம சிம்பிளா ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போறோம் பிகினர்ஸ்க்காக. பொங்கலுக்கு நீங்க சிம்பிளா ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து மார்க் போட்டு வச்சிருக்கேன் லைன் பேக் பீஸ். சோ இதுல தான் ஒரு சின்னதா ஒரு டிசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்னதா பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹைட் வந்து 12 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், ஷோல்டர் வந்துட்டு நான் 5 எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து 5 எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 11 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நெக்கு வந்துட்டு 7 எடுத்திருக்கேன் நான். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே கேட்டிருக்காங்க, அதனால் 7 எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரி மார்க் போட்டு லைனிங் மேலே உங்களுக்கு 2 லைன் கட்டிங் லைன், ஸ்டிச்சிங் லைன். ஓகேங்களா? ஸ்டிச்சிங் லைனுக்கு வேணும் வந்தால் நீங்கள் கேன்வாஸ் மார்க் போட்டுக்கலாம், கட்டிங் லைனுக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போது ரெண்டுலேயும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கட்டிங் லைனுக்கு ஒரு மார்க் போட்டோம். ஸோ நெக்குக்கு லென்த்துக்கு. ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுங்க. மார்க் போட்டுட்டு அதை ஒரு ஸ்மால் ரவுண்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சின்னதாக ரவுண்ட் வேணும், எனக்கு யூ அப்படியே வேணும்னாக்கா யூ கொஞ்சம் கர்வ் லைன் மட்டும் கொடுத்துங்க. இவ்வளோ கொடுத்தா போதும். ஓகேங்களா? கொஞ்சம் எனக்கு டீப் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வலிஞ்சு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே, நான் இதுலேருந்து 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். அவங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் 2.5 தான் வச்சுருக்கேன், அதனால் நம்மளுக்கு 1.5 வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ 1.5 இன்ச்சில் மார்க் போட்டுங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை வந்து நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ 2 வேணும்னாலும் போட்டுட்டு அதுக்கேற்ற ஒரு டிசைன் உள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இங்கே கட் பண்ண சொல்ல இங்கே கொஞ்சம் கேன்வாஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கை ப்ளூ வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஹைன் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஹைன் போட்டோடனே ஸ்டிப்பாக பிடிச்சிக்காது. நான் ஹைன் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஹைன் போட்டுங்க. ஸோ இது வந்து கட்டிங் லைனு, ஸ்டிச்சிங் லைன் இருக்கும். ஒருத்தர் வந்து கட்டிங் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு தைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஸ்டிச்சிங் லைன்லேயே அப்படியே மேலாக கேன்வாஸ் படாமல் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி போடுவாங்க. ஓகேங்களா? 2 மாதிரியும் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நீங்கள் வந்துட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போது ராங் சைடு வந்துட்டு போட்டுட்டு அது மேலே லைனிங் போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் கேன்வாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வைக்கணும். 2 கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஒரு அர்கட் கொடுத்துங்க சென்டரில். ஸோ லைனிங்காக அர்கட் பண்ணிக்கிங்க. லைனிங்காக அர்கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேன்வாஸ் டிசைன் இருக்கு இல்லையா, அதுவும் அர்கட் பண்ணிவிட்டு 2 கரெக்ட் சைஸாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு குன்பின் போட்டுங்க. ஓகேங்களா? பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாக்கா நீங்கள் வந்து குன்பின் போடாதவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோலேயே நான் பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு குன்பின் போட்டு செக்யூராக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்டிச்சிங் லைனில் தான் கேன்வஸை ஒட்டி நான் வந்து தையல் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டணுன்ட்டு நான் கட்டிங் லைன், ஸ்டிச்சிங் லைன் ரொம்ப பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ரவுண்டை சுற்றி அந்த கேன்வாஸ் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அது சுற்றி நீங்கள் ஒரு தையல் போட்டுங்க. இல்லை ஹைன் போட்டிருந்தாலும் அது ஸ்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதானவனையும் நல்லா திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இதை அர்கட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஏன் அர்கட் பண்ணுறோன்னாக்கா டர்னிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஷேப் கரெக்டாக வரும், அதனால் நம்ம வந்து அர்கட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த கிளாஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இது பொங்கலுக்கு சிம்பிள் ஒர்க்கு. பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே,
இதை தேய்ச்சி விட்டுங்க. நல்லா தேய்க்கணும். இதை நெகத்தால நல்லா தேய்ச்சி விட்டுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த கேன்வாஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணிடுங்க. அது என்ன ஷேப்புக்கு இருக்கோ அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிடுங்க. நீங்கள் லைனிங் மேலே வைக்கிறதுக்கு முன்ன கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நிறைய கேன்வாஸ் வச்சுட்டு நிறைய டிசைன்ஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம லைனிங் திருப்பினா இங்கே தெரியுதுங்களா, சின்னதாக பைப்பிங் மாதிரி தெரியும். ஓகே, இது வேணும் வந்தால் நீங்கள் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டான்னு சொன்னீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி க்ளீனாக அந்த லைனிங் உள்ளே போகிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சின்னதாக பைப்பிங் மாதிரி வைக்கிறேன். ஓகே, லைனிங்லேயே நான் பைப்பிங் மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெலிஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக்கு. இல்லை நீங்கள் அந்த இடத்துல வந்து எனக்கு அது தேவையில்லைனாக்கா நீங்கள் நார்மலாக நான் காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ளவுஸை நீங்கள் எப்படி வேணுமாந்தாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தைக்கிற மாடல் மட்டும் ஒன்று தெரிஞ்சால் போதும். கேன்வாஸ் வச்சு நம்ம நிறைய டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நம்ம கிளாஸில் வந்து நான் இப்படி இது தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுப்பேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா டிசைனும் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அன்னோன்னையும் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தையல் இது வந்து நெக்கு டீப்பு வந்து இது கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்து நம்ம டோரி எல்லாம் வச்சாக்கா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் ஷேப். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிசைனர் ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் ஈஸியான மெத்தட் ஒரு டிசைன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஸோ இந்த லைனிங்கை சுற்றி நீங்கள் வந்து தையல் அடிச்சுக்கிங்க. ஓகே, இந்த லைனிங்கை சுற்றி தையல் அடிங்க. தையல் அடிச்சுட்டு பார்ப்போம். நம்ம ஃபுல்லாகவே தையல் அடிங்க, இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே தையல் அடிங்க. ஓகே, க்ளீனாக தையல் அடிச்சுட்டு அந்த எட்ஜில் இருக்கிற பீசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. ஃபுல்லு கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போது நான் கீழே ஃபோல்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் அதிலே கிளாத் ஒரு அரேஞ்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாக்கா நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண சொல்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீஸ் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதுதான் நான் தெளிவாக இதிலே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு ஒரு எட்ஜில் ஒரு தையல் போட்டுங்க. ஓகேங்களா? திரும்ப இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். நம்ம எந்த டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வரலையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த பேக் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்க இல்லைங்களா, எடுத்தோடனே இதை வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு மேலேயே அப்படியே தையல் அடிச்சிங்க. ஓகே, இது வந்து நம்ம சிங்கிள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா வித்தவுட் லைனிங்கில். ஸோ அதுக்கும் இந்த இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிட் பீஸு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிப் பண்ணிக்கும் பின்னாடி வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நீட்டாக ஃபினிஷிங் தெரியுது. ஸோ இது ஆனவனையும் நீங்கள் வந்து பார்டர் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்க. பார்டர்ஸ்னாக்கா லேஸ். ஓகே, செலக்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 300 சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்க. ஓகே, இது சிம்பிள் டிசைனா அதனால் 300 இஸ் ஓகே. ஓகே, 300 உங்கள் ஏரியாவில் எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் வாங்குறத பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒரு இடத்துல 200 வாங்குவாங்க, 250 வாங்குவாங்க இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சிம்பிள் டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலான்றது வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பார்டரில் நீங்கள் அதை வச்சு தையல் அடிச்சுட்டு திரும்ப சைடில் இன்னொரு தையல் அடிச்சுக்கிங்க.
ஸோ இவங்களுக்கு நான் டோரி எல்லாம் வைக்கல. நீங்கள் அதெல்லாம் வச்சாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் போடணும். நம்ம கிளாஸில் அதெல்லாம் போடுவோம். பாருங்கள் சிம்பிளாக ஆயிடுச்சுங்களா. ஸோ இங்கே சைடில் கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்டர் அடிச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச் பண்ணியிருந்தால நான் சிம்பிளாக இவங்க கேட்டிருந்தால நான் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து நான் 3 9 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அது ஒரு மாதிரி கேப்பாக இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து சுற்றி அந்த ஸ்டோன்ஸ் சுற்றி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ ஸ்டோன் சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது சிம்பிளாக நம்ம பிகினர்ஸ்க்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் பொங்கலுக்கோசரம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்களாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.